ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் புதுசாக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலோட மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஷேர் மார்க்கெட் பற்றிய ஃபுல் தகவல்கள் தான் இந்த சேனலில் வந்து நமக்கு கிடைக்க போகுது. அதாவது டெய்லி வீடியோஸ் வந்து நாம் அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுற அதாவது அந்த 9 மணிக்கு முன்னாடி காலையில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, மற்றபடி மார்க்கெட்டில் ஏதாச்சும் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக காலையில் ஒரு நியூஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நியூஸஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நிஃப்டியோட அனாலிசிஸ், அடுத்த நாள் எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாம் நிஃப்டி அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி பொறுத்தவரையில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு தான் போயிட்டு இருந்திருக்கு. அதாவது 0.37% அப்பில் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நிஃப்டியை பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லாமே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு, அதாவது இந்த லாஸ்ட்டு ஒரு 1 இயர் அந்த கேப்பில் யாரெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளால் கொண்டு வந்து காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ ஆனால் யாருமே பேனிக்காக வேண்டாம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மேலே வரும். ஆனால் அதுக்கு ஆகிற டைம் தான் கொஞ்சம் சரியாக சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம், அதாவது 2021 இந்த மே அந்த டைமெல்லாம் யாராச்சும் ஒருத்தங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ளால் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு நெகட்டிவ்லலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களோட மணி நியூட்ரலாக தான் இருக்கும். ஏன்னா ரேஞ்ச் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவே ஒரு 2020லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ மார்க்கெட் இறங்கியிருக்கிற சிச்சுவேஷனில் கூட ஒரு ப்ராஃபிட்டபிளான நிலைமையில் தான் நீங்கள் இருப்பீங்க, ஓகேங்களா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக மேலே ஏறும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், யாருமே பேனிக்காக வேண்டாம். கூட இந்த சிச்சுவேஷனில் கூட இப்போது எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே, இந்த டாப்பில் போய் ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த டாப்பில் அதாவது 18,600 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1,00,000 ரூபா அவங்க கையில் வந்து இருக்குது. அவங்க எஸ்ஐபி முறையில் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அப்படின்னு வச்சுப்போம். அவங்க 18,600 வந்து காசை உள்ளால் போட்டாங்க. அதாவது அந்த 1,00,000 ரூபாயில் ஒரு 10,000 ரூபா உள்ளால் போட்டாங்க. அந்த டைம்லேருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அதாவது ஒரு 16,800. இந்த ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் லைட்டாக ரெக்கவர் ஆகிட்டு மறுபடியும் கீழால் போய் இன்னொரு சப்போர்ட் எடுத்திருக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகி கீழே வந்ததும் அவங்க இன்னும் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 30,000 ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி ரேலி, ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 1,500 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இந்த டைமில் அவர் இந்த லாஸ்ட், அதாவது மொத்தமாக 30,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஃபஸ்ட் டைம் பண்ண, அதாவது அந்த டாப்பில் பண்ண 10,000 ரூபாவை தவிர மற்ற 2 10,000 ரூபாவையுமே அவர் ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? இப்போது அவரோட 10,000 ரூபாய் மட்டும்தான் லாஸில் இருக்கும். அதுவும் அந்த 10,000 ரூபாவும் லாஸ் கிடையாது, கண்டிப்பாகவே மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். அவர் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்தால் போதும். அந்த மாதிரி தான் கீழே சப்போர்ட் வர வர நாம் எஸ்ஐபி முறையில் வாங்கி இந்த ப்ரைஸை வந்து ஆவரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாகவே மார்க்கெட் வந்து நமக்கு லாஸ் தராது. ஆனால் நாம் அதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா கொஞ்சம் பொறுமை. அதுக்கப்புறம் எஸ்ஐபியில் நாம் காசு போடுறதுக்கு கொஞ்சம் காசு நம்ம கையில். ஸோ யாருமே கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரே ஸ்பாட்டில் போட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எஸ்ஐபி முறையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கன்னா இந்த சிச்சுவேஷனில் கூட பெரிய அளவில் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நாம் ஒரு ப்ராஃபிட்லனா கூட கொஞ்சம் நியூட்ரலாகவே மூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் கீழே இறங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு 1 இயரோ 2 இயரோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐடி இண்டெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். எதுக்காக நம்ம இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு 10-15 வருஷமாக
நல்ல ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிட்டு இருந்த ஒரு செக்டார் அப்படின்னா அது வந்து ஐடி செக்டார் தான். அதோட சார்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சார்ட் பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஐடி செக்டார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா, நல்ல சரியான ஒரு ரேலி தான் இங்கே நடந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 39,000 வரைக்கும் டாப் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30% பக்கத்தில் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த நிஃப்டி ஐடி. இந்த நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது நிஃப்டி இண்டெக்ஸில் அதிக வெயிட்டேஜ் உள்ள நிறைய ஸ்டாக் வந்து இந்த ஐடி செக்டாரில் வந்து இருக்கும். அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அப்புறம் விப்ரோ, இந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த ஐடி செக்டாரில் இருக்கும். கூடவே இந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போது நமக்கு இருக்க டெக்னாலஜியை பொறுத்த வரைக்குமே இந்த ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்டபிளாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. கூடவே அவங்களுக்கு ஒர்க்குக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. ஸோ நல்ல மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது இந்த செக்டார் எல்லாமே இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனால் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நிஃப்டி ஐடின்னு வச்சுப்போமே, அதில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு நாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸை எடுத்துக்கலாமே. ஓகேங்களா, இப்போது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1414 ரூபாவுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் டாப் பார்த்தீங்கன்னா 1950 வரைக்குமே போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட 1418க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட ஃபுல் சார்ட், அதாவது 1 மந்த் சார்ட்டில் பார்த்தோன்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் எந்த மாதிரி ஸ்டாக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்னுமே தெரியும். இப்போது மார்க்கெட் சிச்சுவேஷன், அதாவது இந்த வேர்ல்டில் நடக்கிற சில பிரச்சனைகளால் தான் இந்த ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு. மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாது. வேணால் நாம் ஒரு அனாலிசிஸ் அதுக்கும் போட்டுடலாமே. இன்ஃபோசிஸ், ஓகேங்களா, இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்தோன்னா அவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் பண்ண சேல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32,276 கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5,695 கோடி. அதுக்கு முந்தின குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 5,822 கோடி. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் பண்ணுற ஒரு கம்பெனி தான். ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டலில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்டாக், அதாவது கிட்டத்தட்ட இப்போ 1953 1418 கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து இந்த ஸ்டாக் கீழால் போயிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் இந்த டைமில் இந்த ஸ்டாக்கை வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு மார்க்கெட்டெல்லாம் ரெக்கவர் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கும் இந்த 25% எல்லாம் தாண்டி மேலே போயிடும். அதாவது இதோட முந்தைய டாப்பை தாண்டி கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இங்கே ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேபி இந்த இடத்துலேருந்து இது கீழே கூட போகலாம். ஓகேங்களா, நீங்கள் இங்கே ஒரு ஸ்டாக்கு ஒரு 10 ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் மார்க்கெட் மோசமாக தான் இருக்குது. அந்த டைமில் மறுபடியும் ஒரு 10% இது கீழே போகலாம். 1100 ரூபாவுக்கு கூட இது வரலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இது போகும்போது நீங்கள் எஸ்ஐபியில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆக்குப்பை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது இந்த ஸ்டாக்கும் மேலே போகும். உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். கூட இந்த ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. கூடவே இந்த ஸ்டாக்கும் நல்ல ஃப்யூச்சர் உள்ள ஸ்டாக்கு தான். ஸோ நீங்கள் இந்த செக்டாரில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே இந்த மாதிரி எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஸ்டாக்கெல்லாம் கிடைக்கும். நீங்கள் இதில் ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக் பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் இந்த டைமை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 இயருக்குள்ளால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா நாம் இந்த வேதாந்தா லிமிடெட் பற்றி பார்த்துடலாம். இந்த வேதாந்தா லிமிடெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 10% வந்து டவுன் ஆயிடுச்சு. இது எதனால் அப்படின்னா
நம்ம ஏதாச்சும் நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? வேதாந்தா லிமிடெட். ஓகே, ஓகே. இந்த வேதாந்தா லிமிட்டெடில் இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் அந்த ஃபேக்ட்ரி வந்து மூடுறதுக்கு நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அங்கே அதாவது அந்த பொல்யூஷன் ஏற்படுத்துகிறனால, அதாவது என்வரான்மெண்ட்டுக்கு ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுத்துகிறனால அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணலாம் செஞ்சாங்க. இப்போ இந்த வேதாந்தா லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டெர்லைட்டை வந்து விற்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி 10% வந்து டவுன் ஆகிருக்கு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பெரிய அளவு நெகட்டிவ் நியூஸ் மாதிரி எனக்கு தெரில. ஜஸ்ட் இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் சைடில் கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். நான் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகி அதிலேருந்து எந்த விதமான ஒரு ப்ராஃபிட் எதுவுமே அந்த கம்பெனிக்கு போன மாதிரி தெரில. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை விற்கிறனால அவங்களோட ஸ்டாக் இன்றைக்கி 10% இறங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? ஜஸ்ட் இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். நீங்கள் உங்கள் சைடில் கண்டிப்பாகவே ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. லாஸ்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் சில ஸ்டாக்ஸோட ரெக்கமெண்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஹேவல்ஸ் இந்தியா, அப்புறம் பாலிகேப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், அப்பல்லோ டயர்ஸ், இந்த ஸ்டாக் எல்லாத்துக்குமே சில ப்ரோக்கரேஜஸ் வந்து பை ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த அப்பல்லோ டயர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கிட்ட பை ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் லைட்டாக இந்த அப்பல்லோ டயர்ஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். அப்பல்லோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ப கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஆனால் இந்த சார்ட்டை உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ரொம்பவே நல்லா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. கூடவே ப்ரைஸ் ஆக்ஷனையும் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கு. எப்போ இது கீழே வந்தாலும் கண்டிப்பாக இது டாப்புக்கு போய் ஒரு 10%, 10 இல்லைங்க, இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 100% ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கு. 100 ரூபா கீழால் வந்துட்டு கிட்டத்தட்ட 250 ரூபா போயிருக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஸோ டெக்னிக்கலாக நாம் பார்த்தோன்னா இது இப்போதைக்கு டவுனில் தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இவங்க ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது டெக்னிக்கலி எந்த ஒரு இண்டிகேஷனும் வரல. ஆனால் ஃபண்டமெண்டலி ஏதாச்சும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதையும் போய் பார்த்துடலாமே. ஓகேங்களா? அப்பல்லோ டயர்ஸ் ஸ்டாக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இல்லை ஏதாச்சும் நியூஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பை ரேட்டிங் தான் இருக்குது. அதாவது எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு 245 ரூபா டார்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐசிஐசிஐ டைரக்ட்டு 230 ரூபா கொடுத்துருக்காங்க. மோட்டிலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா 265 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழால் கூட இருக்கே, ஆமாம், மோத்திலால் ஓஸ்வால் தான். ஸோ சேம் கம்பெனி, அதை பார்க்க வேண்டாம். அப்புறம் ஒரு 4 to 5 days முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ டைரக்ட் வந்து ஒரு 250 ரூபீஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து 11% வந்து இயர் ஆன் இயர் வந்து அப்பாக இருக்குது. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியலை லைட்டாக பார்த்துடலாம்.
ஃபினான்ஷியல்ஸை பார்க்கும்போது ஓகே நல்ல ப்ராஃபிட்டபிளாக ரன் ஆகிட்டுருக்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த குவார்ட்டரில் மட்டும் கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்து சரக்கி இருக்குது. மற்றபடி லாஸ் எதுவுமே அவங்க காமிக்கலை. ஓகே தான். கூட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. மார்ச் 21க்கும் மார்ச் 22க்கும் கிட்டத்தட்ட 300 கோடி பக்கத்துலவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட ஓல்டு ஒன்று பார்த்துப்போமே, 476, 219. ஓகே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. அதாவது லாஸ்ட்டில் இருந்தில்ல, அவங்களோட ப்ராஃபிட் கம்மியானதில் இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இப்போது நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நியூஸ் பார்த்தீங்கன்னா எந்த மோசமான நியூஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் இவங்க சொல்கிறத கேட்டு பை பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு அப்படி பை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்பாட்டில் பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கீங்க, ஃபுல் அமௌண்ட்டும் இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 3% மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதை தாண்டி அது கீழால் போயிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டில் ஒரு 3,000 ரூபாவுக்கு பை பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி கீழே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். கூடவே இந்த பை ரேட்டிங்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, 1 டே சார்ட் நாம் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்க எதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து இருக்குது, ஓகேங்களா? இந்த ஸ்டாக் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. கூடவே இதை சார்ட் பேட்டர்னை பார்க்கும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் அடுத்து ஓப்பன் ஆகிற கேண்டில் வந்து இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.